ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். அனைவருக்கும் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லேயும் பால் பொங்குறாப்புல செல்வம், கல்வி, அன்பு, பாசம், நேசம் எல்லாம் பொங்கி வரட்டும். எல்லாரும் நல்லா சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுள் தான் பிரார்த்திக்கிறேன். வாங்க, இன்னைக்கு என்னென்ன பண்ணி எங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் கொண்டாடுறோம், எப்படி பூஜை பண்ணுறோம் அப்படின்றத ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொங்கல்னால காலையில் ஏர்லி மார்னிங்கே எழுந்துட்டோங்க. எழுந்து வீடு வாசல் எல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி வாசல்லாம் கோலம் போட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் பானை வைக்கிறதுக்கு நேரம் வந்து 8:30 மணிக்குள்ளே சொல்லியிருந்தாங்க வைக்கணும் அப்படின்னு. அதனால் வந்து இந்த சீர் கொடுத்த வெங்கல பானை ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்ம விளாட்டில் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும், அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அந்த வெங்கல பானையில் சுற்றி மஞ்சள் தடவி 4 முகம் திசைகளையும் பொட்டு வச்சதுக்கு அதுக்கு வந்து கொஞ்சம் 1.5 டம்ளர் வந்து தண்ணியும் 1.5 டம்ளர் பாலும் விட்டு உள்ளுக்குள்ளே வச்சு நல்லா கொதிக்க வச்சேங்க. கொதிக்க வச்ச உடனே நல்லா பால் வந்து பொங்கி வந்தது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து காஃபி ஒரு பக்கம் எல்லோரும் ஒவ்வொருத்தராக எழுந்து வர எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பால் வந்து கிழக்கு பக்கம் பொங்கினா ஒரு சென்டிமெண்ட் அது பார்ப்பாங்க. கிழக்கு பக்கம் பொங்கினா அதுக்கு வந்து ஒரு இது சொல்லுவாங்கங்க, பலன்களுக்கு இருக்குது. வடக்கு பக்கம் பொங்கினா ஒரு பலன் சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் வந்து கிழக்கு பக்கம் நல்லா அழகாக பொங்கிட்டு பொங்கல்னு எல்லோரும் கத்தி அதுக்கு வந்து கொஞ்சம் பொங்கல் வந்து பொங்கும்போது அந்த இதை கட்டினேன். அதுக்கப்புறம் வந்து ஹீட் பட்டு அந்த இலையெல்லாம் சுருங்கிடும். மறுநாளுக்கு வந்து எங்களுக்கு வந்து அந்த காக்காப்படி கண்டுபிடி இந்த இலையில தான் வைப்போம் பாருங்கள். காக்காப்படி கண்டுபிடி இந்த இலையில தான் வைப்போம். அதனால் வந்து அந்த பொங்கி வரும்போது அதை வந்து பொங்குற வரைக்கும் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சுவாமி பூஜை பண்ணும்போது திரும்ப கட்டினேன். அப்புறம் வந்து நல்லா பொங்கல் ஜோராக வந்து பொங்கி வந்தது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருந்தது. இந்த பொங்கல் பொங்குறாப்பில் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லோரும், நம்மளோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸு எல்லோரும் வந்து நீடூடி வாழணும். பொங்கல் பொங்குற மாதிரி அவங்க வீட்டில் வந்து அன்பும் பாசமும் நிறைஞ்சு பொங்கி இருக்கணும். அடுத்தது வந்து கல்வி, செல்வம், வீடு நிறைய செல்வம் பொங்கி இருக்கணும்னு பகவானை அந்த சூரிய நாராயணனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஹாப்பி பொங்கல். அடுத்தது பாருங்கள், நான் அதில் வந்து இப்போ வந்து ஒரு இது போட்டுருக்கேங்க. ஒரு இதுக்குக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழாக்குக்கே எனக்கு வந்து அது ஃபுல்லாக பொங்கல் வந்துடுது. அதில் வந்து ஒரு 1/4 அழாக்குக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரை அழாக்குன்னே எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு, ஒரு 2 பிடி கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா களைஞ்சிட்டு இந்த தண்ணி தலைக்கும் போது பொங்கல் பொங்கி வந்த உடனே அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து தண்ணி கணக்கு கிடையாது, நம்ம விருப்பம்தான். இவ்வளோ தான் தண்ணி வைக்கணும்னு கிடையாது. ஆனால் வெல்லம் கணக்கு இருக்குது சர்க்கரை பொங்கலுக்கு. அது மாதிரி வந்து போட்டேங்க. வெல்லம் வந்து 1க்கு வந்து 2 பங்கு போட்டேன் நான். 2 பங்குக்கு அவ்வளோ இனிப்புங்க. ஒரு டம்ளர் வந்து இதுனா மாவுன்னா ஒரு டம்ளர் வந்து அரிசி பருப்பு 2 எல்லாம் சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு அழகு வந்தது. நான் வந்து அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அரிசி பருப்பு 2 சேர்ந்து 1.5 அழகு வந்ததுங்க கிட்டத்தட்ட. நான் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 வெல்லம் போட்டிருக்கேன். அந்த அழகெல்லாம் 3 வெல்லம் போட்டிருக்கேன். 1க்கு 2 பங்கு போட்டவுடனே அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. சர்க்கரை பொங்கல் அவ்வளோ இனிப்பு. நல்லா கொதித்து ஒரு 20 நிமிஷமாவது கொதிக்கணுங்க. கொதித்த பிறகு 2 விதமாக இது பண்ணலாம். ஒன்று வந்து பக்கத்தில் வந்து வெள்ளைப்பாகு வச்சு இதில் ஊற்றி கலரலாம். இல்லை வெங்கல பானையில் பொங்கி வந்தோடனே குக்கரில் மாற்றி 3 சவுண்டு விட்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு வச்சு கலருவாங்க, அப்படியும் பண்ணலாம். நான் வெங்கல பானை ஃபஸ்ட்டு வச்சேன்னா அதுலேயே எல்லாத்தையும் பண்ணிவிடுவேன். பாகெல்லாம் அன்றைக்கி வைக்க மாட்டேன். வெல்லம் நல்லா இது 2-3 தடவை இந்த வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். பாரிஸ் வெல்லம்னு வாங்கிட்டு வருவாங்க. அதில் பார்த்திங்கன்னா கல் மண் எதுவுமே இருக்காது. சாதமும் பருப்பு நல்லா 3/4 வேக்காடு வெந்துடுங்க. வெந்ததுக்கப்புறம் இந்த வெல்லத்தை போடணும். இந்த வெல்லத்தை போட்டதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் அது வந்து குழையும். சிம்லேயே வச்சுருந்தோம்னா குழஞ்சி அது வந்து நல்லா கொதித்து கெட்டி ஆகிடும். கெட்டி ஆனதுக்கப்புறம் இறக்கிடணும். கொஞ்சம் தளர்வாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆக பார்த்திங்க அப்படின்னா நல்லா கெட்டி ஆகிடுங்க.
இந்த பொங்கல் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ரெடி ஆனவுடனே அதை வந்து வடக்கு பக்கத்தில் இறக்கி வைக்கணும்னு சொல்லுவாங்க. எல்லார் வீட்லேயுமே அப்படி தான் இருக்கும். கிழக்கு பார்த்து நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கிழக்கு மேற்காக இருக்கும்போது வடக்கு பக்கம் பொங்கல் பானை பண்ணி இறக்கி வைக்கணும் அப்படின்வாங்க. அடுத்து வந்து வெண்பொங்கலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வெண்பொங்கலுக்கு அதே மாதிரி 1.5 டம்ளர் அரிசி போட்டுட்டு 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டுட்டு அதுலேயே உப்பு போட்டு நல்லா கிளறி 4 பக்கமும் கிளறி குக்கரில் அப்படியே வச்சாச்சு. வேணும் அப்படின்னா லைட்டாக ஒரு பிரட்டிட்டேன் நான். பிரட்டிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா களைஞ்சிட்டு உப்பு போட்டு வச்சேன். அரிசி பருப்பு ரெண்டையுமே லைட்டாக சூடு காட்டி இது பொங்கலுக்கு வெண்பொங்கலுக்கு வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கோசரம் அப்படி பண்ணிவிட்டேன். உப்பு அதிலே போட்டு மூடியாச்சு. எப்போவுமே வெண்பொங்கலுக்கு வந்து பாசிப்பருப்பு அதிகமாக சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வச்சுட்டு தண்ணி பார்த்திங்க அப்படின்னா 1க்கு 4 பங்கு தண்ணி இருக்குது. இப்போ 1.5 டம்ளருக்கு பார்த்திங்கன்னா 5.5 டம்ளருக்கு மேலே தண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போது இதுக்கு வச்சு 6 சவுண்டுங்க. மேலே வந்து கூட்டுக்கு பருப்பு வச்சுட்டேன். 2 கப்பு பருப்பு, துவரம் பருப்பு மட்டும் வச்சுருக்கேன். தாளக்குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு. அது மாதிரி வந்து 2 ஒன்றா போட்டு அதுக்கு வச்சுட்டு குக்கர் நல்லா மூடியாச்சு. அது வந்து இந்த அடுப்பில் வந்து தாளக்குழம்புக்கு வந்து தாளிச்சுப்போம் அப்படின்ட்டு. இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 கடுகு, 2 வெந்தயம் போட்டுட்டு எல்லா காய்கறியும் போட்டிருக்கேங்க. இதில் மெயினாக என்னென்னா முருங்கைக்காய், இந்த கத்திரிக்காய், அது 2 மட்டும் சேர்க்கலை. ஏன் அப்படின்னா அது முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் வந்து தர்ப்பணம் பண்ணுவாங்க சில பேர் வீட்டில் இருக்காது. எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கலாம் நீங்கள். வெங்காயம், பூண்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் அதெல்லாம் அந்த தினங்களில் சேர்க்க மாட்டோம். சுவாமிக்கு நிவேதியம் பண்ண மாட்டோம் சேர்த்து. அதனால் உங்கள் வீட்டில் அதெல்லாம் எப்படி பழக்கம் இருக்கோ அப்படி தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். தப்பே கிடையாது. அதனால் பெரியவங்க எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ அதே இதுலேயே நம்ம போயிட்டோம்னா அதுதான் நமக்கு நல்லது. அதனால் வந்து இது போட்டாச்சு. உப்பும் போட்டு 2 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடியும் அதில் போட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை நல்லா கரைச்சி அதில் விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் உப்பு அதுக்கு. அப்புறம் நிலக்கடலை அதில் வந்து ஒரு 2 பிடிச்ச பொடி போட்டிருக்கேன். போட்டுட்டு அது நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு அது அப்படியே இருக்கட்டும், கொதிக்கட்டும்ன்ட்டு அதுக்குள்ளே கூட்டுக்கு தேவையானதை வந்து வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இது கூட்டும் இல்லாத குழம்பும் இல்லாமல் செய்வாங்க. இதில் பார்த்திங்கன்னா அவரைக்காய், அதுக்கு அடுத்தது வந்து சேப்பங்கிழங்கு, அப்புறம் வந்து வெள்ளிக்கிழங்கு, பரங்கிக்காய், பூசணிக்காய், ஒரு 5-6 கடலை இதெல்லாம் போட்டு ஒன்றா போட்டு எல்லாம் கூட்டு குடும்பமாக ஒன்றா இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கோட சென்டிமெண்ட்டுக்கோசரம் இது மாதிரி கூட்டு குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. இது இன்றைக்கி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 2 வந்து கொத்தமல்லி வர 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, அடுத்தது வந்து மிளகு 2, ஜீரகம் 2 இது போடணும். அந்த கொத்தமல்லி வர மட்டும் கொஞ்சம் நல்லா தூக்கலாக போடணும் இதுக்கு. ஏன்னா அந்த கொத்தமல்லி வர ஸ்மெல்லு நல்லா வேணும். இந்த இதுக்கு சாம்பாருக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகா பொடி வந்து அதிலே போட்டதுனால, சாம்பார்லேயே நம்ம காயிலே போட்டு வதக்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு 3 மிளகா போட்டுருக்கேன். வறுக்கிற ஐட்டத்தில் 3 மிளகா போட்டு நல்லா வந்து வறுத்துடணுங்க. வறுத்துட்டு அதோட வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இல்லையா, தேங்காய் அதையும் போட்டுக்கணும். அதையும் போட்டு வறுத்துடணும். வதக்கிட்டோம் அப்படின்னா தான் நைட்டு வரலும் அந்த ராத்திரி 10 மணி ஆனாலும் ஊசாது அந்த குழம்பு. தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அப்படின்னு நம்ம அதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வாழைக்காய் போடுவோம். வாழைக்காய் நேற்று வந்து தர்ப்பணம் பண்ணியிருக்காங்க மாசப்பருப்பு. அதனால் வந்து வாழைக்காய் தாளி போட்டு சும்மா ஒரு வாழைக்காய் வேணுமோ 2 வாழைக்காய் நறுக்கி சாசத்தை கொஞ்சமாக கறி பண்ணேன். அதில் பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் எண்ணெயை விட்டு போட்டு கடுகு வெடித்தோடனே ஒவ்வொரு இதாக போட்டு நல்லா வெடிக்கட்டும் அப்படின்னு வச்சுருந்தேன். நல்லா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா செவந்தோடனே வாழைக்காய் ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறேன். வேக வச்சு பண்ணால் மோஸ்ட்லி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து வாழைக்காய் ஃப்ரை வந்து நல்லா தோல் சீவிட்டு பொடியாக வாழைக்காய் நறுக்கிறது. பாருங்கள் நல்லா பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து இதில் நல்லா செவந்த உடனே இதை போட்டுடணும். பாருங்கள் போட்டு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்ததுங்க. நல்லா குழந்தைங்களாம் அப்படியே சாப்பிடுவாங்க விரும்பி. அதுக்கோசரம் அப்படி பண்ணது. உப்பு
கொஞ்சம் வந்து 2 ஸ்பூன் வந்து மிளகா பொடி, 2 ஸ்பூனும் ஒரு மஞ்சப்பொடி, அப்புறம் சாம்பார் பொடி. நான் ஆல்ரெடி சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், எல்லா மசாலாவும் அதிலே இருக்கிறதுனால, இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அதிலே இருக்கிறதுனால நான் வந்து எல்லா பொரியலுக்குலேருந்து கூட்டுலேருந்து எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் இந்த சாம்பார் பொடி ஒரு 1½ ஸ்பூன் போட்டுவிட்டேங்க. போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டு ஒரு தட்டு போட்டு நல்லா மூடியாச்சு. மூடினோடனே அது கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு திருப்பி விட்டோம்னா 10 நிமிஷம் வாழைக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டுடணும். நல்லா கிளறி விட்டு, வாழைக்காய் கறி பண்ண தெரியாதுல நிறைய பேர் பண்ணுவோம். ஆனால் நிறைய வெரைட்டி இருக்குது. என்னோடய ஸ்டைலில் தான் நான் இதை உங்களுக்கு போட்டிருக்கேன். ஒரு சில பேர் வந்து அரைவேக்காட்டில் எடுத்து இப்படி துருவி பண்ணுவாங்க. அதை வந்து போட்டு கேரட் துருவுறதில் துருவி அதை தாளித்து அதோட தேங்காய் சேர்த்து பண்ணுவாங்க. ஒரு சிலர் பாதி பாதியாக அதை வந்து வேக வச்சு பெருசு பெருசாக ஸ்கொயராக கட் பண்ணி வேக வச்சு தேங்காய் தாளித்து பண்ணுவாங்க. நான் வந்து இப்படி பண்ணினேன் வாழைக்காவை. அடுத்து வந்து பருப்பு வந்து நான் குக்கர்லேருந்து வெந்து போச்சு. 6 சவுண்டு வந்தோடனே வெண்பொங்கல் அடியில் வச்சுருப்பேன் இல்லையா, அதை கீழே இறக்கி வச்சுட்டு அடுத்தது வந்து பருப்பை முதல்ல கொட்டி அந்த வெந்த இதில் வந்து பருப்பை கொட்டி சாம்பாரில் பருப்பை கொட்டி கிளறியாச்சு. எல்லா காயும் நல்லா வெந்து போச்சு. கிளறிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி வரை, தேங்காய், மிளகா எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து அதில் சேர்த்துட்டோம். 2 வந்து கருவேப்பிலை சேர்த்து பெருங்காயத்தை போட்டு நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கியாச்சு. இது கூட்டு குழம்பு ரெடி ஆகிடுது நமக்கு. சூப்பராக இருக்குங்க. அடுத்தது வந்து சக்கரை பொங்கலுக்கு தாளிச்சிருவோம் அப்படின்ட்டு வெண்பொங்கலுக்கு சக்கரை பொங்கலுக்கு முதல்ல தாளிச்சாச்சு. தாளிச்சிட்டு அதை போட்டாச்சு. அதில் என்னென்ன முந்திரி, திராட்சை, அப்புறம் வந்து பாதாம், பிஸ்தா எல்லாமே போட்டிருக்கேன். நெய் வந்து உங்கள் ஆப்ஷனல் தாங்க. நான் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்புக்கு மேலே நெய் விட்டுருக்கேன். இந்த கரண்டியில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் 1/2 கப்புக்கு மேலே இருக்குது பாருங்கள். நெய் விட்டுட்டு திரும்ப இப்போ பரமாறும்போது கொஞ்சம் அவங்கவுங்க இலையில கொஞ்சம் நெய் வேணால் விட்டுப்பாங்க. அதனால் வந்து நெய் வந்து நம்ம வீட்டில் நம்ம ஆப்ஷன் தான். சக்கரை பொங்கலுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நெய் விடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டு ஜாஸ்தி. ஆனால் உடம்பையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா 2-3 நாளாக தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் வந்து எண்ணெய், ஆயில் ஐட்டம், நெய் ஐட்டம் இதெல்லாம் நிறைய சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 2 நாளைக்கு வெறும் மிளகு சாதம், மிளகு குழம்பு வச்சு வெறும் அப்பளத்தை சுட்டு சாப்பிட்டுக்க வேண்டியது தான். சாப்பிட்டா தான் வந்து உடம்பு வந்து நார்மல் ஆகும் நமக்கு. இல்லை அப்படின்னா ஒரு 4-5 நாள் கழிச்சு ஏதாவது ஒரு ட்ரபிள் வரும். ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வராது. அந்த மாதிரி இருக்கும். அதனால் வயசானவங்களா நம்மள மாதிரி ஏஜில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பார்த்து நம்ம வந்து பக்குவமாக உடம்பு வச்சுருந்தா தான் பின்னாடி வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கோசரம் என்னோட இதை வந்து நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் உங்களோட சௌகரியம். ஒரு சில பேருக்கு செட் ஆகிடும். எங்களுக்கெல்லாம் வந்து செட் ஆகாது. 2-3 நாளைக்கு வந்து ஒரு மிளகு சாம்பார் வச்சு, மிளகு குழம்பு வச்சு எதை 2 நாளைக்கு அப்பளம் சுட்டு போட்டு ரொம்ப வந்து எண்ணெய் இதெல்லாம் சேர்க்காமல் சாப்பிடுவோம். சாப்பிட்டா கொஞ்சம் செட் ஆகிடும் உடம்பு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே இன்றைக்கி வந்து இந்த உளுத்த வடை தட்டினா நடக்குதுங்க. தர்ப்பணம்லாம் பண்ணியிருக்காங்க வீட்டில் மாசப்பருப்பு. அதனால் வந்து உளுத்த வடை தட்டலாம். பண்டிகையாக இருக்கே அப்படின்றதுனால 2 கடலைப்பருப்பு அதோட சேர்த்துட்டேன். சாஸ்திரத்துக்கு 2 கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஃபுல்லாக உளுத்தம்பருப்பு தான். ஒரே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து 2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டேன். ஊற வச்சோன்னே அதில் வந்து இஞ்சி வந்து நல்லா தோல் சீவி 2 துண்டு இஞ்சி, உப்பு, ஒரு 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சாச்சுங்க. முதல்ல வந்து கெட்டியாக அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைக்கணும். அப்போ தான் வந்து உளுத்தம்பருப்பு நல்லா மசியும் நமக்கு. மசிஞ்சிட்டு வந்து அந்த இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு கரண்டிங்க, இல்லைன்னா ஒரு பிடிச்ச பிடி அரிசி மாவு அதில் போட்டோம் அப்படின்னா அந்த வடை பார்த்திங்கன்னா சாயங்காலம் வரைக்குமே அந்த கிறிஸ்பியாக இருக்குங்க. அரிசி மாவு போடாத அப்படியே பண்ணினோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தொளன்னு ஆகிடும் வடை. ஆனால் வந்து இந்த அரிசி மாவு போட்டோம் அதோட ஒரு பிடிச்சபடி ரொம்ப போடக்கூடாது. நிறைய போட்டாலும் அது வந்து ரொம்ப கெட்டி கொடுத்துரும் வடை. அதனால் வந்து ஒரு கைப்பிடி போட்டுறோம் பாருங்கள். அது மாதிரி ஒரு கைப்பிடி போட்டுட்டாலே நம்ம போட்டு நல்லா அது அடிக்கும் மெழுக்கும் நல்லா கிளறிக்கணுங்க. கிளறி விட்டுன்ட்டு நம்ம வந்து வடையை வந்து கையில் வந்து ஏதோ தண்ணியை வச்சுட்டு அப்பப்போ தொட்டுட்டு கையாலே அப்படியே இது பண்ணலாம். இல்லை பிளாஸ்டிக் கவரில் தட்டி போட்டாலும் போடலாம். ஒரு சில பேர் இலை இப்போ வச்சு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இலையை வச்சு அதில் ஒரு 10-15 வடையை தட்டி டக்குன்னு எடுத்து போடுவாங்க. நமக்கு வந்து
அதெல்லாம் இது கிடையாது. அதனால் கையிலே அப்படியே வந்து அப்பப்போ ஜலத்தை தொட்டுட்டு கையிலே வந்து தட்டின்னு போட்டாச்சு. போட்டு வடையை போட்டு எடுத்துட்டோம். இப்படி நம்ம வடையை நல்லா தட்டி வச்சாச்சு. நல்லா மொறுன்னு ரொம்ப ஜோராக இருந்ததுங்க வடை. இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்த்திங்க அப்படின்னா சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், மகா நைவேத்தியத்துக்கு வெறும் சாதம், அப்புறம் வந்து தாளை குழம்புன்னு சொல்லுவாங்க, கூட்டு குழம்பு, அது ரெடி பண்ணியாச்சு. வாழைக்காய் கறி, வடை, அவ்வளோதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து சுவாமி நைவேத்தியத்துக்கு பொங்கலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் அர்ச்சனை இது பண்ணி சூரிய நாராயண பூஜை பண்ணுவார். அன்றைக்கி பூஜை பண்ணி எல்லாத்தையும் வச்சு நைவேத்தியம் பண்ணி கற்பூரம் ஏற்றினார். காக்கா கொண்டு வச்சுட்டு ஆர்த்தி காய்ச்சி கொட்டுட்டு எல்லோரும் சாப்பிட்டு நல்லா திவ்யமாக பொங்கலை கொண்டாடி முடிச்சுங்க. இந்த பொங்கல் வந்து இப்படி தான் எங்களுக்கு போச்சு. ரொம்ப ஸ்பெஷல் இது. எப்போவுமே திருச்சியில் நானும் அவர் மட்டும் இருப்பேன். இவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுத்தனால இந்த தடவை இந்த பேரன் பேத்தி சம்மந்திமார் எல்லாரோடையும் வந்து பொங்கல் கொண்டாடினது, பொண்ணு மாப்பிள்ளை பேரன் பேத்தி சம்மந்தி எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடினது ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க எங்களுக்கு. வீடு நல்லா கலகலன்னு குழந்தைகள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு சத்தம் போட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. என்ன கால் முடியாமல் அதுதான் கொஞ்சம் அவசியம் இருந்தே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எல்லா வளமும் எல்லா நலமும் மக்கள் எல்லாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் பூஜை பண்ண தான் மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த கற்பூரம் ஏற்றும்போது என்னென்ன வேணுமோ கோரிக்கை வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சூரிய பகவானை வேண்டிக்கிறேன். நீங்களும் அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கிராமங்களில் எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி கொல்லைப்பக்கங்க தோட்டத்தில் தான் வந்து போடுவாங்க. அங்கே வந்து கொஞ்சம் தூரம் வந்து சிமெண்ட் போட்டிருப்பாங்க. அதில் வந்து கோலமணம் மாதிரி போடுவோம். மண்ணில் வந்து முதல் நாளே போட்டு கோலம் போடுற அந்த கோலமணம் மாதிரி மண்ணில் கொஞ்சம் ரெடி பண்ணி மணம் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து கோலம் போட்டு செம்மண்ணிட்டு சுவாமி வச்சு 12 மணிக்கு எங்கள் அப்பா பொங்கல்னு சொல்லி நாங்களாம் பொங்கல்னு கத்தி சந்தோஷமாக படுவோம். அது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா உட்காந்து பூஜை பண்ணுவார். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து அந்த மாதிரி வச்சதுனால வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்கிறோம் நம்ம, அவ்வளோதான். வச்சுட்டு பொங்கலெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குட்டியாக ஒரு தூக்கம் குட்டி போட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கரும்பை வெட்டி தருவார் எங்கள் அப்பா. எல்லோரும் உட்காந்து கரும்பு சாப்பிட்டுன்னு இருப்போம். ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு கரும்பு சாப்பிட்டு இருக்கோங்க. ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கும். குழந்தைங்க நிறைய, எங்கள் சித்தப்பா குழந்தைங்க, நாங்களே 6 பேர், சித்தப்பா பசங்க 2 பேர், இன்னொரு சித்தப்பா பசங்க 3 பேர், எல்லோரும் உட்காந்து ஜாலியாக இருக்குங்க. ஒரு 20 குழந்தைகள் இருப்போம். குழந்தையில உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். அந்த காலங்களில் எப்போவுமே எல்லாருக்குமே இந்த ஒரு பண்டிகை அப்படின்னா ஒரு மலரும் நினைவுகள் இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக வந்து எந்த பெண்களுமே பார்த்திங்கன்னா பிறந்த வீடையும் புகுந்த வீடையும் வந்து மதிப்பாங்க. பிறந்த வீட்டு நினைவுகளையும் எப்போவுமே யாருமே மறக்க மாட்டாங்க. அர்ச்சனை பாருங்கள் அம்முக்களும் அந்த மணியை எடுத்து ஆட்டின்ட்டு பூ எடுத்து நானும் போடுவேன், அவளும் போட்டுண்டு அங்கே பாருங்கள் அவளும் பூஜை பண்ணி பூ போட்டு நிறைய வாயில் வந்து சாயின்னு சொல்லி வேண்டிப்போம். எப்போவும் அந்த சாய்பாபா பகவானுடைய சீரடி சாய்பாபா பேர் தான் அடிக்கடி சொல்லுவோம். சாயி எந்த சுவாமி பேர் வருதோ சாயின்னு வேண்டும். இது எங்கே படத்தை பார்த்தாலுமே எந்த சுவாமி படத்தை பார்த்தாலுமே கை கூப்பிட்டு சாயின்னு வேண்டிப்போம். இதுதான் எங்கள் வீட்டு சமையல். இன்றைக்கி சக்கரை பொங்கல், மகா நைவேத்தியத்துக்கு சாதம், வெண்பொங்கல், கூட்டு, அடுத்து வந்து வாழைக்காய் கறி. இது குழந்தைகளுக்கு வந்து இன்னொரு கூட்டு ஒன்று பண்ணியிருந்தேன். அது வடை, காரம் போடாமல் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பார்த்துப்பீங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இவ்வளோ அளவுக்கு வளர்ந்து வந்தது காரணம் நீங்கள் தான். இன்றைக்கி வரைக்கும் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா 340 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்காங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பண்ணாதவங்க எல்லோரும் அதிகமாக பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.